இவருடைய தாய் வந்து அந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இருக்க ஒரு நாள் கூட வந்து போய் பார்க்க இல்லை. இங்க இருக்கிற டாக்டர் மேர் வந்து அதுக்கு ஆதாரம் மொத்தம் நான் கேட்க விரும்புறேன், நீங்கள் பேஸ் ஹாஸ்பிட்டலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போறது நான் நினைக்கிறேன் இவரும் வந்து அனுமதிக்கிறார். ஆனால் கேன்சர் யூனிட் வந்து உண்மையிலே மத்திய அரசுக்கு கீழே தான் இயங்குது. சரிதானே? அதில் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஏனைய ஃபெசிலிட்டிஸை வந்து கேன்சர் யூனிட் வந்து பாவிக்கிறதால அதுக்குரிய தேவைப்படுகின்ற அந்த நிதியும் வந்து மாகாண சபை கூட வந்து போகுது. அப்போ அந்த கேன்சர் யூனிட்டை மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து மத்திய இவருடைய தாய் வந்து அந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இருக்க ஒரு நாள் கூட வந்து போய் பார்க்க இல்லை. ஒரு நாள் கூட போய் பார்க்க இல்லை. அதுல இங்க இருக்க டாக்டர் மேர் வந்து அதுக்கு ஆதாரம் மொத்தம் விளங்க. நான் கேட்கிறேன் தலைவர் கேளுங்க. ஏற்கனவே வந்து கேன்சர் யூனிட் வந்து மத்திய அரசுக்கு கீழே தான் இருக்கு. இங்க நடக்கிற பிரச்சனை என்றால் வந்து நீங்கள் அந்த கேன்சர் யூனிட்டுக்கு தேவைப்படுகின்ற ஏனைய வசதிகளை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்கிறதால மாகாணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தெல்லிப்பளை பேஸ் ஹாஸ்பிட்டல் வந்து அதை வந்து செய்ய வேண்டி இருக்கு. அங்கதான் அந்த குறைபாடு நடக்குது. விளங்க சொல்ற. அப்ப இதுல இருக்கிற பிரச்சனை வந்து நீங்கள் அந்த கேன்சர் யூனிட்டுக்கு தேவைப்படும் அந்த கேன்சர் யூனிட் வந்து ஏற்கனவே வந்து மத்திய அரசு கீழே இருக்க டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கீழே தான் வருது. அமைச்சர் அதுல இருக்கக்கூடிய வழக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த வழக்குல தேர்றமன் சத்தியமூர்த்தி மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.